அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் புதன். சகாயாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ராசியின் அதிபதியான சந்திரனை பகை கிரகமாக பார்க்கிறார். ராசிக்கு அவ்வளவு சகாயமானவர் இல்லை என்றாலும் கூட வித்யாகாரகரான புதன் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் சிரமங்கள் ஏற்பட்டது. தற்போது மே 7 முதல் அவர் நீச்ச நிவர்த்தி பெறுகிறாருங்க. மே 25ஆம் தேதி முடிவதற்குள் மிக வலுவாக 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். 10ற்கு புதன் வருவது பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை விளக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது அவரது சுகஸ்தான பார்வை வலுவாக கிடைக்கிறதுங்க. சப்தம பார்வை சுகஸ்தானத்தில் வலுவாக விழுவதால் அதிரடியான நன்மைகள் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. அறிவுக்கு அதிபதியாக திகழக்கூடிய புதன் மே மாதம் 7ஆம் தேதி முதல் நீச்ச நிவர்த்தி பெறுகிறார். மே 25ஆம் தேதி வரை வலுவாக மேசராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. அங்கு சூரியன் மற்றும் புதன் சந்திரன் என பல கிரகநிலைகளுடன் இந்த பயிற்சியில் சஞ்சரிக்க போகிறார். அதிலும் குறிப்பாக நீச்ச நிவர்த்தி பெற்று வித்யாகாரகன் புத்திகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் வலு பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் மே 25ஆம் தேதி முடிவதற்குள் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெற்ற புதனின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராகவும் அறிவு மற்றும் வித்தைக்கு அதிபதியாகவும் திகழ்கிறார் புதன். சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக இருக்கும். எனவே பல்வேறு வகையான சிக்கல் நெருக்கடிகள் இருந்தாலும் கூட அவற்றை சிறப்பாக கையாளக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். என்றால் வித்யாகாரகன் மீனராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதை விட தற்போது பலம் பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எந்த பணியை மேற்கொண்டாலும் அந்த பணியை சிந்தித்து அதற்கு ஏற்றபடி சிறப்பான முடிவை மேற்கொள்வதற்கான வாய்ப்பையும் பல நல்ல விஷயங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவேதான் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் அகன்று முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகியுள்ளது. புதனின் பார்வையில் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாது குரு சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் சம கிரகமாக இருக்கின்றன. இதில் குரு தனதை பார்வையில் புதனை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட புதனின் பார்வையில் குரு சம கிரகமாக இருக்கிறார். அது மட்டுமல்லாது சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. மட்டுமல்லாது புதன் பார்வையில் சந்திரனை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார். ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கிறார். எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் புதன். அப்படிப்பட்டவர் வளம் பெற்று சஞ்சரிக்கும் போது அனைத்து விதமான பணிகளிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும். ஏனென்றால் புதன் வலுவாக சஞ்சரித்தால் மிக கடினமான சிக்கல் நிறைந்த காரியங்களை கூட சாதாரணமாக செய்து முடித்து அதன் பலனை பெறுவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கும். எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பணியாக இருந்தாலும் கூட தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அறிவாற்றலை மதிநுட்பத்தை பயன்படுத்தி அதை எப்படி சிறப்பாக செய்வது என்ற யோகம் மிக வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் தான் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். இந்த தருணத்தில் 7ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி முடிவதற்குள் பலம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிப்பதால் அதீத நன்மை நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. இது மட்டுமல்லாது புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். நோய்வாய்ப்படுவதற்கும் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகும். எதை செய்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு குழப்பலாகவும் சிக்கல் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும். மிக எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட இடியாப்ப சிக்கலை போல் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் புதன் கெட்டுவிட்டால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும். அப்படிப்பட்டவர் தற்போது நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். எனவே இந்த பயிற்சியில் மிக அதிரடியான
மாற்றங்களை அள்ளி கொடுப்பார். ஏனென்றால் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். சிங்கு சுக்கிரனும் சஞ்சரிக்கிறாருங்க. துவக்கத்தில் சந்திரனும் சஞ்சரிக்க போகிறார். எனவே கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிகப்பெரிய அளவிலான மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது புதன் அறிவுக்கு மட்டுமல்ல, வித்தை, கணிதம், எண், ஜோதிடம், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, போதிக்கும் ஆற்றல் போன்றவற்றை மிக வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவேதான் புதனுடைய அமைப்பு காரணமாக பல அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. புதனின் ஆட்சி வீடாக மிதுனமும் இன்னியும் பார்க்கப்படுகிறது. கன்னிராசி அவரது உச்ச வீடாகவும் இருக்கிறது. இப்போது செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வருவது புதனின் பார்வையில் அவரது நட்பு கிரகமாக இருப்பதால் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. பல்வேறு வகையான பின்னடைவுகள், தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், அதன் காரணமாக சந்தித்து வந்த மன வருத்தம், வேதனை போன்றவை நீங்கி ஒரு பிரச்சனைக்கு எப்படி சிறந்த முறையில தீர்வு காண முயற்சி செய்வது, அதை எப்படி நாம் அடைவது என்ற பல நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. என்றால் இவ்வளவு காலம் சுமார் ஒரு மாதத்திற்கு மேலாக நீச்ச நிலையில் வக்ரகதியிலும் இழவிழந்து மேலும் மேலும் பல சோதனைகளையும் சிக்கல்களையும் சந்திப்பதற்கான சூழலை வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுத்தாருங்க. உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுத்ததால் சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகி இருந்தது. ஆனால் அவை அனைத்திலும் தற்போது மிக சிறப்பான மாற்றம் நிறைந்து கிடைக்கிறது என்பதை வித்யாகாரகன், அறிவுக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று வலுப்பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல நன்மைகள் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது பொதுவாகவே புதன் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கும் போது மிக அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். ஜென்மம் மற்றும் அஷ்டமத்தில் சில தடைகள், சின்ன சின்ன சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. இருந்தாலும் தற்போது நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் பல இடங்கள்ல அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார். புதனின் சப்தம பார்வையும் நுணுக்கமாக செயல்பட்டு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை, வில்லங்கங்கள் அனைத்தையும் சுலபமான முறையில் எதிர்கொண்டு மிக சிறப்பான வெற்றியை பெறுவதற்கான யோகத்தை புதன் மாற்றி கொடுக்கிறாருங்க. புதனின் அமைப்பு இப்படி இருக்க, கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சப்தமாதிபதியாக சப்தம பார்வையால் சுகஸ்தானத்தை வலுவாக பார்க்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும். ஏனென்றால் இந்த தருணத்தில் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். பெரும்பான்மையான கிரகநிலைகள் சனியை தவிர மற்ற கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய வேளையில் புதனும் வக்ர நிவர்த்தி, நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு தெளிந்த அறிவாற்றலையும் மதிநுட்பத்தையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே இல்லத்தில் எழக்கூடிய முரண்பாடான கருத்து வேறுபாடுகள் மற்றும் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து அவற்றின் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மையை பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. இவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும், அஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும், புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்தி மிக துல்லியமாக உங்களது பணி சார்ந்த பணிகளை செய்வதற்கான யோகம் உண்டு. புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயம் பூர்த்தியாகும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்பட்டாலும் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவே தொழில்துறையில் நல்ல மாறுதல் உண்டு. வித்யாகாரகரான புதனுடன் இணைந்து கலை மற்றும் அரசியல் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சஞ்சரிக்கிறார். 2 கிரகநிலைகளும் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கலை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களுடைய பேச்சுக்களுக்கு, கருத்துக்களுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைப்பதற்கான யோகம் உண்டு. நீங்கள் நிர்ணயித்த இலக்கை அடைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். எனவே விவசாயம் சார்ந்த பணிகள் நல்ல வளர்ச்சி உண்டு. மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றமும் சிறப்பான முறையில் உயர்கல்வியை அமைத்துக் கொள்வதற்கான யோகமும் உண்டு. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் திட்டமிட்ட அனைத்தையும் கனகச்சிதமாக துல்லியமாக செய்து முடிக்கலாம்.
மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி மே 25ஆம் தேதி முடிவதற்குள் மிக முன்னேற்றம் சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு.